இன்றைக்கி நம்ம மோஸ்ட் வாண்டட் வீடியோவான ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ப்ரான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதோட ஹெட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேக் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ப்ரானெல்லாம் உரிச்சதுக்கப்புறம் போடுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கின்னில் அப்படி லைட்டாக இது பண்ணிங்கனாலே பீல் பண்ணிங்கனாலே வந்துடும். இப்படி உரித்தோம்னாலே அது வந்துடும். அப்படி இல்லைன்னா லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டிங்கன்னா ஈஸியாக உரிக்க வரும். இறால் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி உரிங்க. லைட்டான வார்ம் வாட்டரில் பாருங்கள், இதோட சென்டர் அந்த முதுகு அப்படிங்கிற பக்கத்தில் நம்ம லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணோன்னா இதோட அந்த குடல் வந்து வெளியில் வந்துடும். ஸோ கருப்பாக அப்படி நீட்டமாக இருக்கும். இது சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. இது மாதிரி இதோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு லூஸ் மோஷன், டயரியா அந்த மாதிரி போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கத்துலேயும் இருக்கும். அந்த கருப்பு கலரை மஸ்ட்டு எடுத்துடணும். பாருங்கள், நான் இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து அந்த ஹெட்டு அது கூட சேர்ந்து அந்த வேஸ்டெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி உரித்தோன்னா அழகாக உரிக்க வந்துடும். இது கொஞ்சம் பெரிய இறால் அப்படிங்கிறதுனால வருது. நச்சு இறாலாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் லைட்டாக வார்ம் வாட்டர் போட்டுட்டோன்னா கொஞ்சம் உரிக்க ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வகுந்துட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் லேசாக அப்படி இழுத்திங்கனாலே அது ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இதை மஸ்ட்டு எடுத்துடணும் நம்ம. பாருங்கள், நான் 2 பக்கத்துலேயுமே எடுத்துறேன். இந்த மாதிரி நம்ம கிழிச்சு விட்டு கூட இதாலேயே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். நிறைய பேர் இதுக்கு பயந்துக்கிட்டே குக்குடு இறால் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ஃப்ரோசனில் வச்சதெல்லாம் வாங்கி சமைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம சமைக்கணும் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷானதை வாங்கி நம்மளே க்ளீன் பண்ணி ப்ராப்பராக நல்லா க்ளீனாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளே சாப்பிட்லாம். ஸோ இந்த பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது இறால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 15 to 20 மினிட்ஸில் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நண்டு நல்ல நண்டாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமுக்கி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப லிக்விடாக வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்படி நண்டு தூக்கி பார்க்கும்போது நல்லா வெயிட்டாக இருக்கணும் நண்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் அமுக்கும் போது கொடன்னு தண்ணி மாதிரி ஊற்றுச்சுன்னா நண்டு ஆல்ரெடி வீணாக போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கும் நம்ம அந்த பக்கம் ஒரு க்ளீனிங் ஒரு பேக் வச்சுட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கால் எல்லாத்தையும் எடுத்துறேன். ஸோ 2 கால் இருக்கும் நண்டுக்கு எப்போவுமே. இந்த கால் ஒன்று உதிர்ந்துருந்தால் கூட அந்த நண்டு பழைய நண்டு தாங்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக இப்படி எடுத்து விட்டு கையாலேயும் எடுத்துக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது வச்சு இது பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்படி ஒரு ஓப்பன், அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இதில் இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ அந்த ஓடை நம்ம மேலே தூக்கி வேஸ்ட் பேக்கில் போட்டுட்டு அந்த பாருங்கள் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில். இது எல்லாத்தையுமே நீங்கள் பிச்சு எடுத்துடணும். சதையை பிச்சிடாதீங்க. இது நல்லா தெரியும். இது பார்க்க எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட நம்ம வாழைப்பூக்குள்ளே உள்ள ஒரு தொப்புள் அப்படின்ற சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக பிளாஸ்டிக் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வீசிடலாம். இப்போ இதுதான் நண்டோட நமக்கு அந்த ஒரிஜினல். ஸோ இதுக்கு இடையில் சில இடத்துல வந்து செனை கூட இருக்கும். அதை நல்லா நீங்கள் ஓப்பன் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா அழகாக போயிடும். அங்கே இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட்டு அந்த இதெல்லாமே அதில் போயிடும். பாருங்கள், நல்லா இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நமக்கு அந்த ஃப்ளஷ் மட்டும்தான் இருக்குது. சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே பிச்சாச்சு. இப்போ இந்த நண்டோட காலெல்லாம் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன கால்கள். இதில் அந்த நுனியில் எதுவுமே இருக்காது, அது வேஸ்ட்டு. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் நம்ம பிச்சிடலாம். இது கூடவே நீங்கள் சமைச்சிங்கன்னா இது நீங்கள் சமைக்கும் போது ரொம்ப தேவையில்லாமல் பாத்திரத்தை தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த ஒரு 2 கண்ணு வந்து ஒன்றுமே இருக்காது உள்ளர. இதில் மட்டும் கொஞ்சம் சதை இருக்கும். கொஞ்சம் நல்ல விளைஞ்ச நண்டாக இருந்தால் அதில் நிறையவே சதை இருக்கும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்கிற இதை மட்டும் எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நண்டு வந்து இப்படியே நீங்கள் சின்ன பாட்டாக இருந்ததுன்னா இப்படியே சமைக்கலாம். சில நண்டு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நமக்கு அப்போது கடையில் சமைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நண்டை ஃபுல்லாக இப்படியே சமைச்சு தான் வைப்பாங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து இதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ வந்து நமக்கு கட் பண்ணிடுறோம். நம்ம வீட்டில் குக் பண்ணுறதுனால நான் வந்து இதை வந்து இப்படி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதனால் நான் இப்போ வந்து இதை 2ஆக கட் பண்ண போகிறேன். பாருங்கள், அவ்வளோதான். லைட்டாக அந்த கடைசி ஓடு மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மற்றபடி சாஃப்டாக தான் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அவ்வளோவே தாங்க. நண்டு க்ளீன் பண்ணுறது நிறைய பேர் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக நம்மளே வீட்டில் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மறுபடியும் தண்ணி விட்டு வாஷ் பண்ணினீங்கன்னா எல்லாமே வந்துடும். இந்த காலையெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ நீங்கள் இந்த இடத்தெல்லாம் அந்த முள்ளெல்லாம் அப்படியே தான் இருக்கும். லைட்டாக நீங்கள் அந்த ஓடெல்லாம் தேய்ச்சி மட்டும் எடுத்துகிட்டு போட்டுடலாம். அவ்வளோதாங்க.
நண்டு கழுவுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. மீன் கழுவுறதை விட நம்ம நண்டு கழுவுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நிறைய பேருக்கு நண்டு கழுவுறதோட மெத்தட் தெரியாததுனாலேயே நண்டு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நாங்கள் வந்து அது க்ளீன் பண்ண பயந்துட்டே சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு மோஸ்ட் வாண்டட் வீடியோ கூட. எனக்கு நிறைய பேர் என்னை வந்து நீங்கள் நண்டு க்ளீன் பண்ணுற ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப நாளாக அதை போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான ஆப்ஷன் எனக்கு இப்போ தான் கிடச்சிது. இந்த மாதிரி நல்ல தண்ணி 2-3 தடவை விட்டு நம்ம அலசி எடுத்துட்டோன்னா நண்டு ரொம்பவே க்ளீனாகிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது நண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஃப்ளஷ் மட்டும்தான் இருக்குது, ரொம்ப க்ளீனாகிடுச்சு. ஸோ இப்போ இந்த நண்டை நம்ம எடுத்துகிட்டு சமைக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். பின்பக்கம் எல்லா சைடும் நீங்கள் பார்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க.